ஹாய், நான் உங்கள் அட்வொகேட் பிரவீன் பேசுகிறேன். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீகல் டீம்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் அட்வொகேட்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க வந்து அந்த லோனே வாங்கலைன்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட்டை சொல்லியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லேடியை பேட் வேர்ட்ஸ்லேயும் அசிங்கமாக அவங்க ஃபேமிலியோ பேசுகிற மாதிரி அசிங்கமாக பேசியிருக்காங்க. இவங்க அதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு நேர்பேர் இருக்க சைபர் கிரைமில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கும் போது தான் தெரியுது, அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டே இல்லை, தேர்ட் பார்ட்டி லோன் ஏஜென்சி கம்பெனின்றதையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பர்சன் மேலே சிம் கார்டுகளை வாங்கி இந்த மாதிரி லோன் கட்டாத பர்சன்கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம் மூலமா பேசி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமா தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி அன்னோன் பர்சன் அட்வொகேட்டோ இல்லை லீகல் டீம்லேருந்து கால் பண்ணுறத சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிறாங்க, தப்பான வார்த்தைங்க அசிங்கமாக பேசுகிறாங்க பட்சத்தில் அவங்க பேசுகிற எல்லா வேர்ட்ஸுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நேர்பர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பேசுகிற பட்சத்தில் பிஎன்எஸ் செக்ஷன் 78 படி 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்க மேலே இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. பிஎன்எஸ் படி 352 படி அவங்க மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது.